ஜெயபாண்டியன் டெல்லியில் போராட்டம் நடக்குது பார்த்தீங்களா? அந்த போராட்டம் எல்லா பேருமே ஒன்று கூடி மிகப்பெரிய போராட்டமாக மாறிடுச்சு. இது மாதிரிலாம் நீங்களாம் செய்யாமல் நீங்கள் ஒரே ஆள் போராடுறீங்களே அப்படின்ட்டு ஒரு சிலர் சொன்னாங்க. நான் அந்த ஒரு சிலருக்கு தான் சொல்கிறேன். டெல்லி போராட்டம் அது ஒரு கண்துடைப்பு போராட்டம். டெல்லி போராட்டம் அமெரிக்காவுடைய டம்பு மூலமாக நடக்கிறது. இந்தியாவில் இருக்கிற அரசியலமைப்பு சட்டம் அமெரிக்காவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் தான் இயங்கி கொண்டிருக்குது. அமெரிக்காவில் இருந்து இந்தியாவை யார் ஆள வேண்டும் என்று அவங்க தான் நிர்ணயம் செய்கிறாங்க. இவிஎம் மிஷின் மூலமாக ஓட்டு போடக்கூடிய மிஷினை தடை செய் என்று இந்த மாதிரி டெல்லியில் நடக்கிற கூட்டமாய் பண்ணியிருந்தீங்கன்னா அது இந்தியாவுக்கான போராட்டம், இந்தியா மக்களுக்கான போராட்டம், இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றக்கூடியதுக்கான போராட்டம். எப்படி இப்போ டெல்லியில் நடக்கக்கூடிய போராட்டம் இவிஎம் மிஷினை தடை செய், கையில் குத்தி ஓட்டு போடும் முறையை கொண்டு வா அப்படின்னு சொல்லி கோஷமிட்டால் இந்தியாவை சட்டத்தை மாற்றி அமைக்க முடியும். இவர்கள் மோடியை மாற்றுறீங்கன்னா, மோடியை மாற்றணும்னு முடிவு பண்ணதே அமெரிக்கா உடைய அரசியலமைப்பு சட்டம். அந்த அமெரிக்கா அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக தான் இந்த போராட்டத்தை பெருசாக கொண்டு வர முடியுது. ஏன்னா அவங்ககிட்ட எல்லா யூடியூப் சேனல், இன்டர்நெட் எல்லாமே அவங்க கையில் இருக்குது. அதை பெருசாக கொண்டு வராங்க. இதே மாதிரி இந்தியாவில் டெல்லியில் இப்போ நடக்குதுல்ல, அந்த போராட்டம் இவிஎம் மிஷினை தடை செய்யின்னு சொன்னீங்கன்றால் இவ்வளோ கூட்டம் வரவிட மாட்டாங்க. அப்படியே வந்தாலும் வெளிப்படுத்த மாட்டாங்க. இன்டர்நெட் மூலமாக, சோசியல் மீடியா மூலமாக வெளிவராது எந்த செய்தியும். எப்படி? அப்போ மோடியை மாற்றிட்டு அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற முடியுமா? முடியாது. இவிஎம் மிஷினை தடை செய்தால் மட்டும்தான், கையில் குத்தி ஓட்டு போடும் முறை வந்தால் மட்டும்தான் நாம் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி, இன்றைக்கி ஈரானில் எப்படி இதே அமெரிக்கா போலி எதிர்க்கட்சியை உருவாக்கி அந்த போலியான ஆளை பிரதமர் ஆக்க முயற்சி செய்தது. ஏற்கனவே ஈரானில் ஆண்டு கொண்டிருந்த சுப்ரீமை கொண்டுட்டு ஒரு டம்மியான பிரதமரை கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணுது. அந்த முயற்சி தோல்வி ஆயிடுச்சு. இன்றைக்கி உலக நாடு பூரா ஒரு ஈரான் அமெரிக்காவை தோட்டி அடிக்குது. அந்த நாட்டுக்குள்ளே வர முடியாது. இதே சீனாக்குள்ளே இதே அமெரிக்க ஆதிக்கத்தை உள்ளே போக சொல்லு. இன்றைக்கி சீனாவில் எந்த ஒரு சேனலும், நீங்கள் யூடியூப்போ வாட்ஸ்அப்போ இது மாதிரி சேனல்கள்லாம் உள்ள சீனாவுக்குள்ளே கிடையாது. ஏனென்றால் தேவையில்லாத வீடியோக்களை, ஆபாச வீடியோக்களை யூடியூப் மூலமாகவும் கூகுள் மூலமாகவும் பார்த்து அந்த மாணவ மாணவிகள் கெட்டு போயிடக்கூடாதுன்றக்கு சீனாவில் எது பார்க்க வேண்டும் அப்படின்னு அங்கே ஒரு நிர்பந்தம். அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு சீனாவினுடைய குடிமகன் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்ற விதிமுறையில் அவங்க உருவாக்கியிருக்காங்க. ஆனால் இந்தியாவில் அமெரிக்கா தான் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியிருக்கு. ஏன்னா இன்றைக்கி இவிஎம் மிஷினை எவனால் எடுக்க முடியுமா? எவனும் எடுக்க முடியாது. ஜெயபாண்டியை தவிர இந்த இவிஎம் மிஷினை அகற்றுன்னு சொல்வதற்கு யாருக்குமே துணிவும் இல்லை, அதுக்குள்ள ரூல்ஸும் இல்லை. உலக வரலாற்றில் இவிஎம் மிஷினை 10 ரூபா பொருள் என்று அறிவித்தவன் இவிஎம் மிஷினில் 16 வழிமுறையில் இந்த இவிஎம் மிஷினை போர்ஜரி பண்ண முடியும், ஓட்ட திருடி எவனவென்றாலும் வெற்றி பெற வைக்க முடியும் என்று நிரூபித்தவன் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட். ஆகையால் இன்றைக்கி சீனா அமெரிக்காவை காட்டிலையும் எல்லா நாட்டுக்கும் கடன் கொடுத்துருக்கு, அமெரிக்காவுக்கும் கடன் கொடுத்துருக்கு. இந்த இந்தியாவில் எந்த ஆபாச படத்தையும், எந்த செக்ஸ் படத்தையும்
யூடியூப்பில் எந்த நேரமும் பார்த்துக்கலாம் அப்படின்னு மாணவர்கள்ட்ட விட்டாச்சு. செல்ஃபோன் மூலமாக கண்டதை பார்த்துட்டு காலேஜில் ஸ்கூலில் எங்களுக்குள்ள பாடத்திட்டம் இல்லை அப்படின்னு கேட்டுறக்கூடாதுன்றக்காண்டி தேவையில்லாததெல்லாம் இணையதளத்து மூலமாக மாணவ மாணவிகளுக்கு கொடுத்து போலியான அரசியல்வாதிகளை இந்தியாவில் கட்டமைப்பு உருவாக்கி இந்த இவிஎம் மிஷனை பயன்படுத்தி இந்த நாட்டை சீர்குலைத்து வருகிறது அமெரிக்கா. இதே அமெரிக்கா தான் இப்போ டெல்லியில் நடந்து கொண்டிருக்கிற போராட்டத்தை வெளிக்கொண்டு வருவதும் அதை உருவாக்கியதும் அமெரிக்கா. அமெரிக்கா சட்டத்தை மாற்றினோம்னு சொல்கிறதும் பொய். ஒருவனுடைய வீட்டு பத்திரத்தை மாற்றாமல் எவன் குடியிருந்தாலும் அவன் அந்த வீட்டுக்குரியவன் இல்லை. அப்போ அந்த வீட்டுடைய பத்திரத்தை மாற்றணும் என்றால் இவிஎம் மிஷினை தடை செய்ய வேண்டும். அதற்கு பிறகுதான் புதிய ஒரு ஆளுடைய பத்திரத்தை பதிவு செய்ய முடியும். அந்த பத்திர பதிவு மூலமாக எப்படி நடக்கிறதோ அது மாதிரி தான் இவிஎம் மிஷினை நாம் தடை செய்தால் மட்டும்தான் இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற முடியும். மோடியை மாற்றி அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற முடியாது. வெள்ளைக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் கையில் குத்தி ஓட்டு போடும் முறையை பயன்படுத்தி இந்த இந்தியாவை ஆளலாம்னு சொன்ன அதே அமெரிக்கா, அந்த அமெரிக்கா என்ன செய்தது? இவிஎம் மிஷினை உள்ளே கொண்டு வந்தது. பாரம்பரியமாக கையில் குத்தி ஓட்டு போடும் முறையை அந்த உரிமையை எடுத்துக்கிடுச்சு, பிடிங்கிருச்சு. யார் வேண்டாலும் 18 வயசுக்கு மேலே ஓட்டு போடலாம்ன்ற உரிமையும் கொடுத்து இந்த இந்தியாவை சின்ன பண்ணமாக ஆக்கியாச்சு. இவிஎம் மிஷினில் எவன் ஓட்டு போட்டாலும் போடலைன்னாலும் அமெரிக்கா நினைத்தால் யாரை வேணும்னாலும் வெற்றி பெற வைக்க முடியும். அதே மாதிரி ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு அந்த இவிஎம் மிஷினை வைத்து நேரடி ஒளிபரப்பில் இதே ட்ரம்பும் இந்த மோடி ஓட்டு போடட்டும். ட்ரம்பு 100 ஓட்டு கன்றேக கைரேகை வைத்து, மோடி கன்றேக கைரேகை வைத்து 2 பேரும் ஆளுக்கு 100 ஓட்டு போடட்டும் இவிஎம் மிஷினில். நான் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட், நான் வெற்றி பெற்று காமிக்கிறேன். எந்த விதமான சாஃப்ட்வேர் உதவி பயன்படுத்தாமல் அந்த இவிஎம் மிஷினை ஓப்பன் பண்ணாமல் நான் செய்தி நிரூபித்து காமிக்கிறேன். போட்டிக்கு தயாரா? உலக வல்லரசு அமெரிக்கான்னு சொல்கிறேன். சாதாரண கூலி தொழிலாளி, தினக்கூலி, ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறேன். ஒரு இடிஞ்ச வீட்டில் வாடகை வீட்டில் ஒரு 500 ரூபா வாடகை வீட்டில் குடியிருக்கிறேன். ஒரு தினக்கூலிக்கு பதில் சொல்லாத ஒரு அமெரிக்கா இருக்குது என்றால் அப்போ அது போர்ஜரி பண்ணி இந்தியாவை இவிஎம் மிஷினால் ஆக்கிரமம் பண்ணி போலியான பிரதமரையும் போலியான முதலமைச்சர்களையும் போலியான அரசியல்வாதிகளை உருவாக்கி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது அமெரிக்கா. ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இதை நான் இன்றைக்கி ஈரான் அமெரிக்காவை போர்ஜரின்னு நிரூபிச்சிருக்கு. நான் ஓட்டு போடக்கூடிய மக்கள் அனைவரையும் ஓட்டை திருடி நாட்டை மறைமுகமாக ஆட்சி செய்து கொண்டிருக்குது என்று அமெரிக்கா என்பதை ஜெயபாண்டியன் நிரூபிக்க இருக்கிறேன். ஆகையால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த மோடியுடைய செயல் ட்ரம்புடைய செயலும் ஒன்றே என்று சொல்லி விடைபெறுகிறேன். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. அடுத்த டேக்கில் பேசுவோம்.